இந்த மாதிரி கேட்சி பீட்ஸ். தளபதியில வந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே யூனிக் பீட்ஸ் அந்த மாதிரி. அது இது ரஹ்மான் சார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஹாரிஸ் ராஜ் சார்கிட்ட போனோன்னா அப்படி கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சுட்டுமொழி சொல்கிற சாங். டாக்டர் மோகன் ராம் அப்படின்றவர் வந்து தேவா சார் வச்சு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாரு. டாப் டக்கர் டோலுமா அப்படின்ற ஒரு சாங். அது வந்து என்னாச்சுன்னா அந்த பாட்டுக்கு இன்ட்ரோல வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். ஹிந்தியில பாத்தீங்கன்னா சம்மக் சோலோன்னு ஒரு பீட் இருக்கு. வெஸ்டர்ன் பீட் பாக்ஸஸ் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டூயிங் வெல். நான் ஏன் ஸ்டைல் ஆஃப் பீட் பாக்ஸிங்ல இந்தியன் ரிதம்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத என்னோட தாட். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்னு வச்சுக்கோங்க, கிளாசிக்கல் எப்படி இருக்கும், சவுத்தோட கிளாசிக்கல் எப்படின்னா இந்தியா ஸ்டைலில் பார்க்குறோம் அப்படின்னா ஃபேமஸான ஆர்டிஸ்டோட ரிதமிக் ஆர்டிஸ்டோட 35 கச்சேரி நான் ஒன்றா வாசிச்சிருக்கேன். கொல்கட்டாவில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. யூனிவர்சல் ரெக்கார்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா டேலண்ட் பீப்புளையும் வந்து கேதர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஸோ அங்கே போன போது பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் அப்போ இருந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அடுத்த வருஷம் துர்கா பூஜைக்கு வந்துருங்க அப்படின்னா சொல்லி கூப்பிட்டு அங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அவார்ட்லாம் கொடுத்து பண்ணாங்க. பேனர் வேர்ல்ட் டேலண்ட் ஷோன்ற பேனருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய பேருக்கு முன்னாடி தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேகசினில் வந்தது. ஆக்சுவலாக ஹிந்து மேகசினில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ் எல்லாத்தையுமே நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ சூப்பர். ஆமாம். கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேடி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் வாவரை தொழுது ஐயனின் அருள் மழை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பிஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாயை வச்சு வடை சுடுற விஷயம்லாம் பார்த்துருப்போம். வாயை வச்சு நிறைய பேசி வளர்ந்தவங்கலாம் பார்த்துருப்போம். உண்மையிலே இவர் வாயை வச்சு தான் வளர்ந்துருக்காரு. பீட் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு கலை ஒன்று வந்து இருக்குது. அந்த கலையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க நம்ம கோகுலகிருஷ்ணன் அவர்களை தான் வந்து நம்ம இன்றைக்கி நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக வந்து பீட் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு துறையை நீங்கள், அதாவது ஒரு கலையை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க உங்கள் லைஃப்பில்? சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் அப்படின்றத அது வந்து ஒரு 5th எலிமெண்ட் ஆஃப் ஹிப்ஹாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஹிப்ஹாப் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒருத்தங்க ரேப் பண்ணுவாங்க, அதாவது கண்டினியூஸாக பாடுறது, அண்ட் வந்து ஒருத்தர் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது 5வது இடத்துல அந்த பேண்டில் வந்து பீட் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் பீட் பாக்ஸிங் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ என்னோட சின்ன வயசில் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று டேபிளில் பார்த்து தட்டிகிட்டு இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்கோ மியூசிக் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னமோ மியூசிக் வருது, அது நான் வந்து ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னன்னா விளையாட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் லேட்டர் ஆன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கஜினி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு, சூர்யா சார் நடித்தது.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்போ அந்த டைம்லேருந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட எவல்யூஷன் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. அதோட வேற லெவலில் ஒரு பரிமாற்றம் நடக்கிறப்போ இந்த புதுவிதமான சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஹாரிஸ் சாரோட சாங் வந்து கஜினி ஃபிலிமில் சுட்டுமொழி சொல்கிற சாங்கோட ரிதம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஆல்பமே ஹிட். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ ஸ்கூலில் வந்து இன்டர்வல் பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு நான் இங்கே பாரு நான் இந்த சவுண்டு பண்ணுறேன் இந்த சவுண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இம்சை பண்ணி அப்போ தான் கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் பேஸ் ஏற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஸ்னால் என்னென்ன ஃபஸ்ட்டு தெரியல. பேஸ் அப்படின்னா இந்த சவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணேன். அப்போ வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறப்போ வந்து சாங்கோட ஒரிஜினல் ரிதம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், கேட்கப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ தான் வந்து நான் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸில் வந்து பிரேக் ஆகாது ஜென்ரலாக வந்து அப்போல்லாம் சின்ன பசங்களாம் அப்போ வந்து என்ன பண்ணேன்னா அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரசிக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸில். ஸோ அதுவே ஒரு டைம் பாஸாகவே போச்சு. ஒரே கச்சேரியாக இருந்துச்சு உங்களுடைய ஸ்கூல் டைம். லஞ்ச் பிரேக்கு, இன்டர்வல் டைம்ஸ்லாம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இங்கே வா ஏதாவது ஒரு சவுண்டு போடு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேடியோவாக இருந்திருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கே சவுண்ட் இருந்தாலும் என்ன போர்டில் எழுதிட்டே இருப்பாங்க, திரும்பாமே கோகுல் கேன் யூ ப்ளீஸ் பி குவைட் அப்படின்றாங்க. என்னடா இது இந்த லெவலுக்கு சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து +1 படிக்கிறப்ப வந்து ஒரு கான்சர்ட்டில் பார்த்தபோது என்ன ஆச்சுன்னா இட்ஸ் லைக் அ கிளாசிக்கல் வெஸ்டர்ன் ஃபியூஷன் மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து ட்ரம்ஸு, இன்னொருத்தர் பாடிந்தார், ஒருத்தர் ஃப்ளூட் வாசிச்சார், இன்னொருத்தர் வந்து சவுண்ட்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்போ வரைக்கும் அந்த நேமே எனக்கு தெரியாது. அந்த இது வாயில ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போய் ஃப்ரண்ட்ல போய் கேட்டா அது பேர் பீட் பாக்ஸிங். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்பதான் உங்களுக்கு அந்த நேமே அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்போ அந்த தெரிய வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஓகே இது பேர் பீட் பாக்ஸிங். அப்போதான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்ல போய் பீட் பாக்ஸிங் டைப் பண்ணி யார் எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நம்மளால முடியுமா, இந்த அளவுக்கு போக முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்றதுலாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் ஆக்சுவலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. பிகாஸ் ஹிப்ஹாப் ஒரிஜினேட் ஆனதே அங்கதான் வந்து பிறந்தது ஆக்சுவலா. ஸோ ஓகே நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன ஸ்டைல் இப்போ ஹிப்ஹாப் கேட்டகரிஸ்ல தான் வருமா? ஹிப்ஹாப் கேட்டகரிஸ்ல தான் வரும் ஆக்சுவலா. ஸோ நமக்குன்னு ஒரு யூனிக்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்தியன் ரிதம்ஸ், அதாவது ஒரு வாத்தியமும் என்னென்ன மாதிரி ஒரு சவுண்ட்ஸை கொண்டு வருது, என்னென்ன வேரியேஷன்ஸை கொண்டு வருது, அதை வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு நல்லாவே வந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் பேஸில் ஆரம்பிச்சு வேரியேஷன்ஸ் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி ஸோ அதுவே வந்து ஒரு கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படிதான் என்னோட பீட் பாக்ஸிங்கோட கெரியர்ன்றதை விட என்னோட பேஷன் அதுக்குள்ள என்ட்ரி அப்பதான் கொடுத்தாங்க. அதை பத்தி இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ற டைம் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் அரௌண்ட் 2007 and 8. அப்பதான் வந்து இன்னும் டீப்பா நான் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ உங்க ஸ்கூல் டைம்ல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதாவது உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணாங்க, ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண டைம் வந்து எப்போன்னு சொல்ல முடியுமா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நாங்களாம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி கல்ச்சுரல்ஸில் சரி ஓகே பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் இருந்தார், அப்புறம் ஒருத்தர் வந்து மிருதங்கம் வச்சுருந்தார். ஸோ இப்போ நான் வந்து அந்த பீட் பாக்ஸிங். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேரியேஷன் பண்ணுறப்போ தான் என்னாச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே எனக்கு அவுட்டு. மைக்கு இஷ்யூ ஆச்சு. ஆஹா என்னடா மைக்கு தான் முக்கியம், ஆரம்பமே அசத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுச்சு மைண்டு. இளையராஜாக்கு எப்படி கரண்ட் கட் ஆச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு மைக்கு கட் ஆகிருக்கு போல இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ அப்செட் ஆயிடுச்சு எனக்கு மைண்டு. என்னடா இது இவ்வளோ ஒரு வாரமாக காலேஜில் வந்து
கிளாஸஸ்லாம் கட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணி ஸ்டேஜில் ராக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா அந்த மைக்கில் வந்து எர்த் அடிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ எர்த் ஷாக்கே அடிச்சிருச்சு. ஸோ அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ளே பண்ணணும்னு நினச்சேனோ அது எல்லாமே டோட்டலாக மறந்துட்டேன், பிளாங்க் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ பிளாங்க் ஆனதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். பட் எனிஹவ் என்னோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில். கவலைப்படாத, இன்னும் நிறைய ஸ்டேஜ் நீ ஏறுவ அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஐடி மெட்ராஸில் அப்போ அன்றைக்கி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். மைக் இல்லாமல் பண்ணீங்க. 5 minutes 10 minutes நடக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் 2 minutesலேயே முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை? எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் மேட் வந்து என்ன பண்ணாருன்னா, ஐஐடி மெட்ராஸில் வந்து வருஷம் வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் வந்து நடக்கும். அது பேர் வந்து சாரங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை நீ இங்கே பண்ணுறத விட அங்கே வந்து செய். அங்கே வந்து அதாவது ஐஐடி மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரிலேருந்துலாம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உன்னோட டைப் ஆஃப் பீட் பாக்ஸிங்கை வந்து அங்கே காமிங்க. ஸோ அங்கே வந்து உனக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ண வைல்ட் ஸ்டோன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டு, பர்ஃப்யூம் பிராண்டுக்கு ஸ்டால்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் ப்ரமோஷன் மாதிரி. சரி ஓகே நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ணேன். அங்கே ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே பூஸ்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே ஓகே. அங்கே வந்து ஆடியன்ஸோட கிளாப்ஸு எப்படி என்ஜாய் பண்ணாங்க, நாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அங்கே. அப்போ தான் புரிஞ்சுட்டேன் மைக்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருந்தது, சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும். நாம் ஒரு என்னதான் நம்ம வந்து மைக் இல்லாமல் பீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற அந்த எக்யூப்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதாவது சவுண்டு அந்த ரூமை பொறுத்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே அதில் கவர் ஆகும். அந்த குவாலிட்டி ஆஃப் சவுண்டை வந்து எப்படி ரீச் ஆகுன்றது அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு இருக்குது. ஸோ அங்கே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் கண்டினியூ ஆச்சு நிறைய விஷயங்கள். நீங்கள் ஏதாவது ஆல்பம் சாங்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ளே பண்ண ரிலீஸும் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் மோகன் ராம் அப்படின்றவர் வந்து தேவா சார் வச்சு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாரு. டாப் டக்கர் டோலுமா அப்படின்ற ஒரு சாங். ஓகே ஓகே. அது வந்து என்னாச்சுன்னா அந்த பாட்டுக்கு இன்ட்ரோவில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பீஸ் வந்து பண்ண முடியுமா இப்போ? சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ இந்த பீஸ்க்கு அப்புறம் வந்து பிஜிஎம் கண்டினியூ ஆகி தேவா சார் வந்து பாடுவார். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் ஒரு பேண்ட் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அகபெலா மாதிரி கொண்டு போகலாம். அகபெலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா. நீங்கள் இப்போ பீட் பாக்ஸிங் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லைன்னா வந்து சிங்கிங் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, நான் பாடுறதில்ல, பாடவும் மாட்டேன். ஸோ பீட் பாக்ஸிங் நமக்கு என்ன வருதோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அப்படி எதுக்கு கேட்டேன்னா, இப்போது நார்மலாக இப்போ சிங்கிங் பண்ணுறாங்கன்னா கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்கா, இல்லைனா கற்றுட்ருக்கீங்களா நீங்கள் ஏதாவது? இல்லை, கற்றுக்கணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து நான் என்கிட்ட இருக்கிறத நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னும் நிறைய அதில் நுணுக்கங்களில் வந்து கற்றுக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசை. சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் வந்து அதை கிளாஸஸ் போய் கற்றுக்க முடியல. பட் கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்கள் ஒரு பேஷனாக செய்கிறீங்கன்னா அந்த லிசனிங் நாலேஜ் இருந்தாலும் ஓரளவுக்கு அது என்னன்னு தெரியும். பட் ஆனால் அது முறையாக கற்றுக்கிட்டா இன்னும் இங்கே வந்து எக்ஸல் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் வந்து என்ன ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஓகே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாம் ஏன் ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. ஸோ அந்த தாட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 5 to 10 சிங்கர்ஸ் வச்சு அப்போ வந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீட்டு 10 பாட்டு பாடுவாங்க. ஓகே ஓகே. இது நம்ம ஜூக் பாக்ஸ் மாதிரி கவர் சாங்ஸ் மாதிரி சாங்ஸ். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, சோஷியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி நான் ஒரு ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன், யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அதாவது டைம் அவைலபிலிட்டி அமையாததுனால ஒரு சில பேரால் வர முடிஞ்சது, ஒரு சில பேரால் வர முடியல. அந்த பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிங்கரை வச்சு நான் வந்து ஒரே பீட் எடுப்பேன். அந்த பீட்டை ஃபாலோ பண்ணி அவங்க பாட்டுக்கு பாடிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தபோது ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம். அண்ட் இன்னொரு பிளான் என்ன வச்சுருந்தோம்னா,
ஒருத்தங்க ஹம்மிங் பண்ணுற மாதிரியாகவும் இன்னொருத்தங்க வந்து இப்போ கோரஸ் நம்ம இந்த வோக்கல்லே வந்து கோரஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பல்லில காலெல்லாம் வந்து அந்த கோரஸ் சவுண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் கூட இருந்தது. பட் கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அகைன் பிஸி ஷெட்யூல் எல்லாருமே இன்னைக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள பண்ண விடாதுன்னு ஒன்று இருக்கு. ஆமாம். ஸோ அது வந்து என்ன செய்தாச்சுன்னு தெரியல. பட் ஆனால் அவங்கவுங்க லைஃப் பிஸி ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து கேட்டர் ஆகிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ஒன்றுமே ஆசை தான் அந்த மாதிரி செய்யணும்னு. ஏன்னா அது எது மூலயமா வந்தது அப்படின்னா பென்டடானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன் பேண்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக யூஎஸில். அந்த பேண்ட் எப்படின்னா 2 பீட் பாக்ஸர் 4 சிங்கர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வச்சுட்டு கிராமி அவார்டை வின் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க வந்து போனாங்க. சரி, எந்த விஷயம் எடுத்தாலும் அது ஒரு கன்சிஸ்டன்சி தான் ஒரு விஷயம் இருக்குது. கண்டினியூஸாக நம்ம பண்ணனா மட்டும்தான் அதில். ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னா எந்த விஷயமா இருந்தாலும் வி கேன் நாட் கண்டினியூ. ஓகே. ஸோ அதில் மட்டும் குறிக்கோளாக இருந்தால் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம செய்வோம், டக்குன்னு மிஸ் ஆகும், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறது தான். ஓகே. இப்போ உங்களுக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆமாம். அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? அவங்கக்கிட்ட வந்து நான் யூனிக்காக இதெல்லாம் பார்க்குறேன், என்னுடைய பீட் பாக்ஸிங்க்கு வந்து இதெல்லாம் எனக்கு உதவுது ஓகே அப்படின்ற மாதிரி. சரி, எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் தாண்டி ரிதம் ஆர்டிஸ்ட் ஓகே அவங்களோட யூனிக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாரம்பரிய கலையான கடம் இருக்கட்டும். கடம்னா சொல்லவே வேண்டாம், விக்கு விநாயகராமன் சார் இருக்காரு. ஸோ அவர் வச்சு நிறைய விஷயங்கள் அவர் எப்படிலாம் வாசிக்கிறாரு, என்னென்ன நியூவன்சஸ் என்னென்ன நுணுக்கங்களை கொண்டு வராரு. கடம்ன்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம், எந்தெந்த மாதிரி சவுண்ட் எந்தெந்த இடத்துல வாசிச்சா வரும் அப்படின்றதெல்லாம் கவனிப்பேன். நெக்ஸ்ட் சிவமணி சார், அவரது பார்ப்பேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணுறாரு, ஸோ என்னென்ன வேரியேஷன்ஸ் கொண்டு வராரு. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட சாங்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா சாரோட சாங் வந்து ஆசைய காத்துல தூது விட்டு. ஸோ அந்த பீட்டே வந்து பெக்குலியராக இருக்கும். 2 தாளம்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி கேட்சி பீட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆகும். அந்த பீட்ஸ் ஈஸியாக கன்வே ஆகுன்றதை விட நான் ப்ளே பண்ண உடனே அந்த இடத்துல டக்குன்னு ஒரு அது புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பாடி இப்போ அதில் அதோட பீட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியில் வந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே யூனிக் பீட்ஸ் அந்த மாதிரி. அதே இது ரஹ்மான் சார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா உன்னை காணவில்லையே நேற்றோடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன். அது பாட்டு பார்க்குறப்போ இந்த மாதிரி வரும். ஹாரிஸ் ராஜ் சார்கிட்ட போனோன்னா அப்படி கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சுட்டுமொழி சொல்கிற சாங். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் என்னோட ஸ்டேஜ் ஷோஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இதையே ஒரு லூப் மாதிரி வச்சு ப்ரெசென்ட் பண்ணிடுவேன் ஆடியன்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல யூனிக் பீசஸ்லாம் எடுத்து ஒரு சாங்காக யூனிக் பீசஸ்லாம் எடுத்து இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சம்மக் சோலோன்னு ஒரு பீட் இருக்கு. ஸோ இந்த பீட்டெல்லாம் வந்து அப்படின்னா ஒன்று கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த பாட்டுன்னு ஞாபகம் வந்துடும். அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஓகே இந்த சாங் அந்த சாங் சொல்லிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் எனக்கும் ஆடியன்ஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுட்டேன்னா இப்போ வந்து இப்போ சம்மக் சோலோ பீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஷெக்கர் சவுண்ட்ஸு. இப்போ கிளாசிக்கல் போனீங்கன்னா கிக்கு ஸ்னார் அந்த மாதிரி. ஸ்னார், அந்த ஸ்னார் வந்து வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் பீட் பாக்ஸிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. எனக்கு அது ஒரு யூனிக்னஸாகவும் தெரிஞ்சது. இந்த ஸ்னார் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பீட் பாக்ஸர்ஸ் வந்து அந்த டங்கில் வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்ன்னு வரப்போ வந்து எனக்கு அது டக்குன்னு இப்போ இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்படின்னு வந்து நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவீங்க? இப்போது கடம் அந்த மாதிரிலாம் சொன்னீங்களே, அது வந்து உங்களால்
இல்லை அது வந்து இப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே வெஸ்டர்ன் பீட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பேடு ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கடம் மாதிரி, மிருதங்கம் மாதிரி, தவில் மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட அதுக்கு உண்டான ரிதம்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுவேனே தவிர அதே மாதிரி வாசிச்சா அது வந்து இமிடேஷன் ஆகிடும். ஓகே ஓகே, மிமிக்ரி மாதிரி ஆகிடும் அது. ஸோ பீட் பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் ரிதம்ஸ். இப்போ வந்து தவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீட் வந்து ரொம்ப ஃபெமிலியராக கேட்பீங்க கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதாவது இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் இதில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். கரெக்டாக. ஓகே 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 ஓகே. அப்படின்றத விட நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த என்னைக்கான விலை அதில் உள்ள கூட. இப்போது ஹாரிஸ் அதை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல் கனவே அதில் வந்து இந்த தவில் பீட் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம இந்தியன் மியூசிக்கை வந்து வெஸ்டர்ன் இதில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணும்போது அது பயங்கரமாக இருக்கும். அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி மென்ஷன் ஓகே ஓகே. ஆக்சுவலாக சரி எப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் அ வெரி ஹை எக்ஸாம்பிள். மேண்டலின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. அந்த மேண்டலின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஸ்ரீனிவாஸ் சார் வந்து எப்படி அதை வந்து கிளாசிக்கலில் கொண்டு வந்தார் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு வந்து. அந்த அதாவது நான் வீணையில பல ராகம் வாசிப்பேன். அதே இது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் அந்த ராகத்தை வாசிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆகுது, ஒரு யூனிக்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் பீட் பாக்ஸஸ் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டூயிங் வெல். நான் ஏன் ஸ்டைல் ஆஃப் பீட் பாக்ஸிங்ல இந்தியன் ரிதம்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதான் என்னோட தாட் வந்து. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பீட் பாக்ஸிங்கில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்னோட ரொம்ப நாள் ஆசை இதுதான் ஆக்சுவலாக. ஒரு அகபெல்லா பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே ஃபார்ம் பண்ணேன். பட் as I told you earlier பிஸி ஷெடியூலில் எல்லாம் we got scattered. என்ன அப்படின்னா என்ன மாதிரி இன்னொரு பீட் பாக்ஸர் 2 பீட் பாக்ஸர்ஸ் வச்சு பென்டட்ரானிக்ஸ்ன்ற பேண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 சிங்கர்ஸ் வச்சுட்டு வித்தியாசமாக எதாவது பண்ணணும். அதாவது விசிலர்ஸ், அதாவது இப்போ விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 2 விசிலர்ஸ் வச்சு ஸோ இதுலேயே வந்து வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு பேண்ட் எப்படி இருக்கும் ஓகே 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 அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் கூட ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே. லெட்ஸ் see பார்ப்போம் அப்படிங்களா how far it goes அப்படின்றது தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் வந்து நீங்கள் வந்து ஒரு அதன் மேலே இருக்க ஒரு ஆர்வத்தினால வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இண்டிவிஜுவலாக, எங்கேயுமே கிளாஸஸ் போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது யாராவது நான் வந்து இதை கற்றுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லுவீங்க? உங்களால் கற்றுத்தர முடியுமா? என்னால் கற்றுத்தர முடியும். சரி, அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். கெப்பாசிட்டின்றதை தாண்டி பேஷன். ஏன்னா பேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ கெப்பாசிட்டியை அவங்களே வளர்த்துப்பாங்க ஆக்சுவலாக இன் ஜென்ரல். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து என்னோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் பாக்ஸருக்கு ஒரு ஸ்டைல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே ஓகே. இப்போது ஒரு சில பீட் பாக்ஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் பீட் வந்து இப்படி பண்ணுவாங்க. அதாவது லெட்டர் பி வந்து ஓகே அழுத்தே சொல்லுவாங்க. நான் வந்து இங்கே ரோட்லேருந்து. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், 2 விதமாக இருக்காங்க மென்டாலிட்டியில். ஒன்று சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், கிளாப்ஸ் வருது, நாம் பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கும் கிளாப்ஸ் வரும். அந்த வெளிச்சத்துக்காக சொல்லலாமா? சொல்லலாம். கியூரியாசிட்டி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ நாள் கற்றுப்பாங்கன்றது தெரியாது. ஒன்று. 2வது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சில பீட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி அவங்களும் இருக்கலாம். அவங்க வந்து சம்திங். ஓகே. அப்படி வரவங்களுக்கு என்னால் கண்டிப்பாக கற்றுத்தர முடியும். சப்ஜெக்டோ அவங்க கண்டினியூஸாக பண்ணும்போது நீங்கள் வரப்போ பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸும் ஏதாவது சொல்ல முடியுமா? டிப்ஸு இப்போது அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லலாம் தாராளமாக. என்னோடய ஸ்டைலில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த சவுண்டு வந்து பேஸாக க்ரியேட் ஆகிடும். ஸ்னார் பீட்டுக்கு வந்து இதை செய்ய ஸ்னார் பீக்கும் அப்புறம் வந்து இது பேஸ். ஓகே. இதை அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாலே
அவங்களுக்கு அந்த சவுண்ட் அடாப்ட் ஆகி அவங்களோட பிடிச்ச பாட்டோ இல்லை பிடிச்ச ரிதம்ஸோ இல்லை முறையாக கற்றுட்ருக்காங்க, ரிதம்ஸ் கற்றுட்ருக்காங்க, கிளாசிக்கலோ வெஸ்டர்னோ, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல போனால் இப்போ நிறைய இடத்துல அதை பார்க்குறோம், வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம். பூட்ஸ் ஷூ இருக்குது தெரியுமா? ஆமாம் ஆமாம், பூட்ஸ் அதை சொல்லி தான் அந்த பிட் சரி. ஓகே ஓகே. அப்புறம் கிளாப்ஸ். ஓ, இந்த ரெண்டுத்தையும் கண்டினியூஸாக அந்த சவுண்ட் ஹேரோட நம்ம இது பண்ணும்போது ஹேரோட வந்து இன்டென்ஸாக பண்ணுறப்போ அது வந்து ஒரு பீட்டாக கிரியேட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பண்ணலாம். இதில் அப்படியே கொஞ்சம் ஹம்மிங் சவுண்டு சேர்த்துட்டோம்னா பில்லி ஜீன் சாங் மைக்கேல் ஜாக்சனோடது வரும். எப்படி? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான், ஓன் இன்ட்ரெஸ்ட்னா கற்றுக்கலாம் அப்படின்றது. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ இந்த இந்தியன் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் கொலாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து ஸ்டேஜ் ஷோஸில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? தாராளமாக பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஸ்டேஜ் ஷோஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பீட் பாக்ஸிங்கோட அவுட்லைன் வந்து கொடுத்துருவேன். பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவேன்னா, இட்ஸ் லைக் சென்னையோட கிளாசிக்கல் பீட்ஸ் எப்படி இருக்கும், குஜராத்தில் தாண்டியா எப்படி இருக்கும், பஞ்சாபில் வந்து பாங்கரா எப்படி இருக்கும். ஸோ அந்த பீட் அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு உண்டான அந்த நேச்சுரல் பீட். இப்போ நம்ம சென்னை தமிழ்நாடுன்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் பீட். இப்போ குஜராத்தை எடுத்தோம்னா தாண்டியா. அப்புறம் அந்த வேரியேஷன்ஸ்லாம் காட்ட முடியுமா? ஷூர். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்னு வச்சுக்கோங்க, கிளாசிக்கல் எப்படி இருக்கும், சவுத்தோட கிளாசிக்கல் எப்படின்னா, இது வந்து சவுத் கிளாசிக்கல் பீட்டு. இப்போ இது வந்து தாண்டியா ஸ்டைலில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி போவோம். அதே இது வந்து பஞ்சாபில் வந்து தாண்டியா போகிறோம் அப்படின்னா அப்படி கண்டினியூஸ் ரிதம். இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த நேச்சுரல் பீட்ஸ்லாம் கொண்டு வந்து அப்புறம் என்னோட வெஸ்டர்ன் ட்ரம்ஸ் அதெல்லாம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சு அப்படி தான் என்னோட ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் ஒரு 250 to 300 ஸ்டேஜஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் யாரையாவது மென்ஷன் பண்ணோன்றத கண்டிப்பாக இவர் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா விக்கு விநாயகரம் மாமா வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா கடம் ஆர்டிஸ்ட், அவர் தான் இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1. ஸோ அவர் ஒரு வாட்டி நான் இது மாதிரி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பண்ணேன். திட்ட போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோ அப்படின்ற ஒரு பயத்தில், ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்டுன்ற போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் முன்னாடியே கொஞ்சம் வாசிச்சு காமிச்சோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு என்னோட வந்து வாசி அப்படின்ட்டாரு. எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட், இது நிஜமா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் கோயம்புத்தூர் காமாட்சி அம்மன் கோவிலில் ப்ளே பண்ணேன். ஃபஸ்ட்டு அம்பத்தூரில் ப்ளே பண்ணேன், நெக்ஸ்ட்டு அவரோட ப்ளே பண்ணேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ அது மூலிமா அவரோட வேர்ல்டு ஃபேமஸான ஆர்டிஸ்டோட, ரிதமிக் ஆர்டிஸ்டோட 35 கச்சேரி நான் ஒன்றா வாசிச்சிருக்கேன். ஸோ அந்த கிரெடிட் வந்து லைஃப் டைம் என்னால் மறக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் அவருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அவரோட ப்ளே பண்ணுறப்ப தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. என்னென்ன பண்ணுறாரு, என்ன வாசிக்கிறாரு, என்ன நுணுக்கங்களை கொண்டு வராரு, எந்த இடத்துல வாசிக்கிறப்போ எந்த விதமான சவுண்டு கிரியேட் ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம பீட் பாக்ஸிங்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் எனக்கு என்னோட எனக்கு நானே அதை செல்ஃப் தாட் பண்ணிக்கிட்டேன்.
அதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான திங் அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஸோ ஒரு கிராமி அவார்ட் வின்னரோட ஒரு பீட் பாக்ஸிங் ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணது அது இங்கே நான் தான் அப்படின்றது சொல்லிக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம். தட் இஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ். ஓகே ஓகே, அவரோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் இப்போது இந்த பீட் பாக்ஸிங் இருக்குல்ல, இதை வந்து மூவிஸில் வந்து நம்ம சாங்ஸில் வந்து ஆட் பண்ண முடியுமா? அது தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன, நீங்கள் அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா, ட்ரை பண்ணி? சரி, மூவிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சாங்க்கும் யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஓகே ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஹிப்ஹாப் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு யாராவது ஒருத்தர் அப்படின்னா அங்கே வந்து யூஸ் ஆகும். அண்ட் சில இடத்துல எனக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் சின்ன வயசில் வந்து பீட் பாக்ஸிங் வந்து ட்ரை பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து பலான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து அது பண்ணுவாங்க. சரி, இது வந்து எப்படின்னா நான் கிரிக்கெட்டர் ஆனோன்னு ஆசை இருந்தது. ஸோ அது மேட்சஸ் பார்த்தோம், அந்த ஃபேண்டசிஸில் அந்த புரிஞ்சதே தவிர எனக்குள்ளே இருக்கிறது இதுதான் அப்படின்றது நல்லா ஆழமாக புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் எங்கள் பேரண்ட்ஸும் இல்லை மியூசிக்கில் போனேன், ஸ்போர்ட்ஸில் போனேன், படிப்பு கெட்டுடும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய தடவை அடியும் வாங்கியிருக்கேன். நைட்டு தூக்கம் வரலன்னா ஏதாவது ஒரு சவுண்டு போடுவேன், அதுக்கு உடனே பேசாமல் தூங்கு, அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும், பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இதை நான் வந்து உடைக்கணும்னு நினச்சேன். அதாவது ஒரு பேர்னிங் டிசையர்னு ஒன்று இருக்கணும், அதாவது தீவிரம்னு ஒன்று இருக்கணும் ஒரு உங்களோட ஆசையில் வந்து. அந்த தீவிரம் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற இடத்துக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் உட்கார பண்ணுறேன் பாருங்க அப்படின்றாங்க. அப்போ 2-3 ஸ்டேஜ் ஷோஸில் ஸ்டாண்டிங் ஓவேஷனே கிடச்சிது. ஓகே ஓகே. அப்பதான் உணர்ந்தாங்க, ஓகே ஏதோ இருந்திருக்கு, சவஞ்சில சொல்ற மாதிரி என் பையனுக்கு ஏதோ இருந்திருக்கு பாரு அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து எனக்கு கண்டினியூ ஒண்ணுமே நிறைய கண்டினியூ பண்ண வச்சது. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கல. ஆனா அவங்க ஸ்டார்டிங்ல ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அ டிஃபால்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும், முக்கியமா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் உடைச்சு வந்து செஞ்சு காமிச்சது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரெகக்னிஷன்ன்றது ஒன்று கிடைச்சிருக்கா? இதில் இப்போது அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகணும்னா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்த்துக்களும் சரி, சின்ன சின்ன அவார்ட்ஸும் சரி, நம்மளை அடுத்து ஓட வைக்கும். கண்டிப்பாக. சரி, ஆக்சுவலி என்னன்னா ரெகக்னிஷன்றதை தாண்டி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நிறைய ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நான் ஒரு டூரிஸ்டாக ட்ராவல் பண்ணுறது வேறு. ஓகே, இங்கே வாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு வாங்க, இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே. அங்கே வந்து அப்படி ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் என்னன்னா எனக்கு ஒரு புது ஆடியன்ஸே கிடைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. யூனிவர்சல் ரெக்கார்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா டேலண்ட் பீப்புளையும் வந்து கேதர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஸோ அங்கே போனபோது பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் அப்போ இருந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அடுத்த வருஷம் துர்கா பூஜைக்கு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு அங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அவார்ட்லாம் கொடுத்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணி, அதுவும் பீட் பாக்ஸிங்ன்ற ஆர்டிஸ்ட்டை இன்வைட் பண்ணி ஒரு புதுவிதமான ஆடியன்ஸ் வந்து போராடலாம் கிடைக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷனாக நினைக்கிறேன் நான் வந்து. ஓகே ஓகே. நீங்கள் இந்த டிவி ஷோஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களா? நிறைய பார்த்துட்டு உங்களை கூப்பிட்ருக்காங்க. ஆமாம், இந்த பேனர் வேர்ல்ட் டேலண்ட் ஷோன்ற பேனருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறைய பேருக்கு முன்னாடி தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேகசினில் வந்தது. ஆக்சுவலாக ஹிந்து மேகசினில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ் எல்லாத்தையுமே நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ சூப்பர். ஆமாம், ஸோ அது வந்து நல்ல ரீச் வந்து கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இட் ஹாஸ் கான் டவுன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷன், இது வந்து பேஷன் as well as வந்து ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் ஏர்ன். ஓகே, சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக.
ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வருவேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹாவ் த யூனிக்னஸ். 10-11 இல்லாமல் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செய்வாங்க, அதே தான் செய்வோம். அதில் என்ன தனித்துவமாக செய்யலாம் அப்படின்றத மட்டும் செஞ்சால் மட்டுமே தான் இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. பிகாஸ் கேதரிங் வந்து ரிஸ்கியாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவ் ஆல்சோ ஐ எம் டூயிங் சம் ஷோஸ் ஹியர் அண்ட் தேர் ஐம் டூயிங் தட். ஸோ அதை பற்றி இப்போ இண்டிவிஜுவலாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இதில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு வரவங்களுக்கு என்ன இதில் ஏர்ன் பண்ண முடியுமா? ஏர்ன் பண்ண முடியுமான்றது ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே. இன்றைக்கி டே டு டே லைஃப் பார்த்தோன்னா இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், ஐ எம் ஃபோர்டே இன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ரொம்ப எக்ஸல்டாக வாசிக்கிறேன் அப்படின்னா அதுவே வந்து என்னால் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து சர்வே பண்ண முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு வந்து. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆர்ட்டை அதுவும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் வந்து கொண்டு வரணும்னா இதுக்கு வந்து ஒரு கோஆப்ரேஷன் வேணும், ஒரு பேண்டு ஃபார்ம் பண்ணணும், அந்த பேண்டுக்கு ப்ரமோஷன் பண்ணி, அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது கன்சிஸ்டன்சி, கண்டினியூட்டி, அந்த கண்டினியூட்டி இருந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம், ஆனால் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எஃபெக்ட்ஸ் வந்து அதில் இருக்கணும், எஃபர்ட்ஸ் இருக்கணும், டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து காமிக்கணும் மியூசிக்கில். அப்படி காமிச்சா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. மியூசிக்கில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அப்படி தான். ஓகே ஓகே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எரிமேடி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் வாவரை தொழுது ஐயனின் அருள் மழை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பீட் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு கலையை பற்றி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. சூப்பராகவும் சொன்னீங்க. நிறைய உங்களுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்து அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக எங்களுக்காக நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வே பிஸ்னஸ் சேனலுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.